ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எங்கே போய் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காக்கிநாடா போக போகிறோம். காக்கிநாடா யானம் அது பக்கத்தில் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நானும் காக்கிநாடா முன்னாடி போயிருக்கிறேன், பட் அங்கே நிறையா என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. யானம் கூட நிறையா இடம் சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் பீச் இருக்குது மெயினாக. ஸோ பீச்சில் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குன்றாங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதுவும் போய் இந்த தடவை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார் எடுத்துட்டோம். ஸோ போயிட்டுருக்குறோம், நம்ம கரெக்டாக துணிக்கு போயிட்டுருக்குறோம். அனகாபள்ளி பக்கம் வந்துட்டோம். அனகாபள்ளி தாண்டி துணி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து யானம் காக்கிநாடா, இதுதான் நம்மளோட ரூட்டு. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிரியிற இடம். நாம் இப்போ போகிறது துணிக்கு. ஸோ டுவர்ட்ஸ் துணி அனகாபள்ளி தாண்டி போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டி இருக்கிறோம் ஒரு ஹைவேஸில், ஒரு சின்ன கடையில். ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் கரெக்டாக வண்டியை. இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஆகும், எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். இது அதிரிப்பேட்டை பீச்சுன்னு ஆக்சுவலாக. சரிங்களா, கரெக்டாக சொன்னவங்க அனகாப்பள்ளியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். இங்கே ஒரு சின்ன வேலை விஷயமாக வந்திருக்கிறோம். பாருங்க, பீச் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் இஸ் ப்ரொஹிபிட்டட்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்க, பார்த்து சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜு ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம் மெயினாக. இது நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி பேசன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். பட் இந்த பிரிட்ஜை வந்து அடைச்சிருக்கிறாங்க. அடைச்சாங்களா ஃபுல்லாக? பட் இந்த பிரிட்ஜை அடைச்சிருக்காங்க. மேபி ஏதோ சூசைட் பண்ண வந்திருக்கலாம், இல்லை க்ரைம் நடந்திருக்கலாம். அதனால் பாதிலே அடைச்சிருக்கிறாங்க, ஃபுல்லாக போகக்கூடாதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இது வந்து பிரிட்ஜு உடஞ்சிருக்காங்களா தான் அங்கே வந்து செவுறு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க பாதியிலேயே. ஏன்னா யாரும் டக்குனு வேகமாக வந்து பைக் ரைட் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ நம்ம வந்து பிரிட்ஜு கீழே தான் உட்காந்துட்ருக்குறோம். பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. உண்மையிலே வியூ இது நல்லா இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஏன்னா வெயில் வேறு செம்ம வெயில் அடிக்குது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. மணி ஒரு 4-4:30 மணி ஆகிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அந்த வேலை முடியறதுக்காக தான் வந்திருந்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அந்த வேலை. அதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு இங்கேருந்து கரெக்டாக யானம் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து காக்கிநாடாவில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் உள்ளே நம்ம டென்ஸாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்பு. ஸோ அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி இருக்குன்னு. காலையில் நீங்கள் பார்த்த பீச் ஆக்சுவலாக ஒரு ஈவினிங் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணி போல் நல்லா கூட்டம் வந்துருக்கும். நிறைய பேர் அங்கே குளிச்சுட்ருப்பாங்க. பட் நாம் போன டைம் பார்த்திங்கன்னா காலையில் செம்ம வெயில். ஸோ யாரும் இல்லை, நம்ம போயிட்டு கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டோம். வேறு என்ன பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யானத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக நம்ம நைட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரூம் போடுறதுக்கெலாம் டைம் ஆகிடுச்சு. இப்போ யானத்துலாம் கிளம்பிட்டுருக்கோம். இங்கே யானத்தில் போட்டிங் இருக்குன்றாங்க. போட்டிங் போக போகிறோம். அங்கேருந்து காக்கிநாடா போக போகிறோம். அப்புறம் பித்தாபுரம் பக்கத்தில் பித்தாபுரத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. ஸோ கோயில் கண்டிப்பாக கவர் பண்ணுறோம். அதே மாதிரி காக்கிநாடாவில் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 மணி தான் நமக்கு பர்மிஷன் கிடச்சிருக்குது. 3 மணிக்கு நம்ம அங்கே போயிட்டு என்ன இருக்குதோ
நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி அங்கே போட பார்க்குறேன். ஓகே ரைட். மோட்டார் வேலை செய்யணும். வாவ் 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 ஈஸ்வரா. பார்க்கிங் இருக்கா இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய லிங்கத்தை. ஸோ இது நம்ம இங்கே இருக்கிறது கோதாவரி ஆறு. இங்கேருந்து நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். அங்கே போட்டெலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. காலையில் ஒரு 9:30 மணி ஆகுதா. 9 மணி ஆகிறதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லை. அதனால் இப்போதைக்கு போட்டிங் எடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட்டம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே கொஞ்சம் போட்டிங் போவோம். ஸோ பக்கத்தில் யானை இருக்குது. ஸோ யானையிலேருந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றும். இப்போ உங்கள் மோட்டர் போடாதனால தண்ணி ஊற்றலை. அங்கேருந்து போட்டு கிளம்புவோம். ஸோ நீங்கள் எப்போயாவது யானை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வாங்க. உங்களுக்கு காலைல ஒரு 10 மணிலேருந்து இருக்குது சர்வீஸு. பசங்க ரொம்ப டயர்டாக படுத்துருக்குறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம யானை வந்து இங்கே வந்துட்டோம். யானைவில் பார்த்தோம் ரொம்ப டைம் வர மாதிரி இருந்தது போட்டிங்கு. அதனால் நம்ம பேசாமல் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து போட்டிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம போட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு யானைவில் அங்கே சிவனோட இதை பார்த்துருப்பீங்க. லிங்கம் ரொம்ப பெருசு, நல்லா இருந்து. நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டோங்க. பார்த்துட்டு அங்கே வர சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வந்துருக்கோம். நீங்கள் யானை வந்து உங்களுக்கு இங்கே வர ஒரு 40 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் ஆகும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பக்கத்துலேயே இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தோடனே கேட்டில் ஒட்டின மாதிரியே இருக்க இடம் இது. இங்கே பாருங்க கீழே தண்ணி இது மாதிரி தான் இருக்கும். உள்ளே நம்ம போகிற இடம்லாம் பாருங்க ரூட்டில் இது மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே இவங்க ரோடு இப்படி தான் இருக்கும். உள்ளெல்லாம் நிறையா தண்ணி இருக்கும். நம்ம அந்த இடத்துல பிரிட்ஜு போட்டிருப்பாங்க. அது மாதிரிலாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம். உள்ளே போய்ட்டு டிக்கெட்டை வாங்குகிறோம். இங்கே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் வந்து 60 ரூபா கேட்லேயே வாங்கிடுவாங்க. அப்புறம் உள்ளே போனால் உள்ளே தனி டிக்கெட்டு அதுவும் வாங்கணும். அதுக்கப்புறம் உள்ளே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப போனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரினா ஒரு 500 ரூபா இருந்தால் போதும். உங்களுக்கு ஜாலியாக நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே நம்ம நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 800 மீட்ரு பக்கம் உள்ளே நடந்ததுக்கப்புறம் இன்னொரு கேட்டு. இந்த கேட்டையும் தாண்டி போகணும். ரெட் கார்ட். ஸோ இங்கே நமக்கு போர்டு இருக்குது. டைமிங்லாம் என்ன, பிளாஸ்டிக் நாள் லோட், டியூஸ்டே ஆனால் ஹாலிடே அப்படின்றது. ஸோ உள்ளேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். சொன்ன மாதிரி தான் ஒரு 800 மீட்டர் பக்கம் நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். 800 மீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நம்ம போகிறது தான். இது வந்து ஒரு நல்ல
பிளேஸ். ஆக்சுவலாக இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ளே என்னென்னலாம் பார்க்க முடியுன்றதெல்லாம் இங்கே வந்து பிக்சர் மாதிரி போட்டிருக்கிறாங்க, என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்றத. கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ఓకే అయింది కదా, ఓకే అయింది కదా. ఎవరిది? ఓకే ఓకే సరే అండి, ఓకే. போட்டிங்க்கு எல்லாத்தையும் போட்டிருக்காங்களா? ஓகே. ஸோ என்ட்ரி ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் ஓகே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கேயே. ஓகே, எக்கோ டூரிசம் ஸோன். ஓகே, சரி வாங்க அப்படி போவோம். இது ஆக்சுவலாக ஒரிசாவில் இதே மாதிரி தான் கான்செப்ட்டு. ஒரிசா ஜூலேயும் இதே தான் ஆக்சுவலாக. இது மாதிரி போகும்போது நம்ம டெபாசிட் கட்டிடணும் இருக்கிறதுக்கெலாம். குட் குட் குட். ஓகே, என்ட்ரி ஆக போகிறோம். இப்படி தான் இருக்க போகுது இன்றைக்கி நம்ம ட்ராவல். ஓ, கரெக்ட். எடுத்துட்டா போச்சு. எனக்கு வெள்ளாளி. வெளில செம்ம வெயில் அடிக்குது உண்மையில். உள்ள ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக மரத்து கீழே இருக்கும், கீழே ஃபுல்லாக தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், பட் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கீழே போட்டிருக்க பலகை கொஞ்சம் அங்கங்கே வந்து உடஞ்சிருக்குது. அது மட்டும் கால் இருக்கும்போது பார்த்து நம்ம கொஞ்சம் சேஃபாக கால் வச்சு வந்து இங்கே பார்த்துக்கணும். தவறி இடம் செம்ம ஒர்த்து, வெயிட்டாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப உடஞ்சிட்டு இருக்குது. ஆமாம், ஆனால் இன்னைக்கு கூட்டம் இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கூட்டம் இல்லை இன்னைக்கு நமக்கு. என்ன சொன்னார்? ஆமாப்பா, சரி, நிறையா கொசு இருக்குது, செம்ம கொசு. கீழே ஃபுல்லாக தண்ணி தானே, இல்லை தேங்கி நிற்கிற தண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது நடந்துக்கினே இருக்கிறோம், ரொம்ப நேரமாக நம்ம நடந்துக்கினே இருக்கிறோம். நடந்துகிட்டே இருந்துட்டு கடைசியாக ஒரு வழியாக போட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே சரி, இது மாதிரி தான் இருக்குது எல்லா இடமும் ஃபுல்லாக. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நிறையா டிவிஷன் மாதிரி பிரியுது, சைடில். அங்கே கரெக்டாக நம்ம ரூட்டு பார்த்து எப்படியோ போட்டிங் ஸ்பாட்டு வந்துட்டோம். இப்போ போட்டிங் போக போகிறோம். ஒரு நிமிஷம். வா சூப்பர். கரண்ட் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் செம்ம ஸ்பீடாக இருக்குது, கரண்ட்டு செம்ம ஸ்பீடு. மேலேயே கரண்ட் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா கீழே இன்னும் அதிகமாக இருக்கும்.
கரண்ட்டு செம்ம ஹெவியாக இருக்குல்ல மேலே, ஃபோர்ஸு. இன்னைக்கு யுகாதி இல்லை, இங்கே இவ்வளோ பேருக்கு அங்கே கூட்டு போயிருந்தோம். நல்லா போயிடுவாங்க. உகாதின்றனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லாட்டினா நேரம் நம்மளால போட்டுக்காகவே நம்ம வெயிட் பண்ணணும் 1 மணி நேரம் 2 மணி நேரம். கரெக்ட், வெரி குட். பரவாயில்ல, நல்ல மாதிரி போட்டிங் முடிச்சிட்டோம். போட்டிங் என்ன நல்ல மாதிரி முடிச்சிட்டோம். அம்மா இது என்னம்மா இப்படி இருக்குது? இந்த வாய்க்காலில் போட்டிங் போனோம். இந்த வாய்க்காலையும் போட்டிங் போகலாம். சின்ன வால் குரங்கு சார், உங்களுக்கு கொஞ்ச நேரம் ப்ளீஸ். என்ன இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க? 2 பேரும் ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குறாங்க? వెళ్ళండి లోపల వెళ్ళండి. ఇది చూడాలి కదా. అలా చెప్పకూడదు. వావ్, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். வாட்ச் டவர்லேருந்து நம்ம பார்த்தா இந்த ஃபுல் சரௌண்டிங்ஸும் தெரியும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கொரியா வீடியோ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பித்தாபுரத்தில் இருக்க குக்குட்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஹைவேஸ் மேலேயே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு வேளை நீங்கள் இந்த கோயில் வந்து பார்க்கணுன்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ போகிற வழியில் ஹைவேஸில் தான் பித்தாபுரம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் கோயில்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். நம்ம திரும்ப ஊரை பார்த்து போயிட்டுருக்கோம். விசாகப்பட்டினத்தை பார்த்துட்டு நான் உங்களை திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you, டேக் கேர் எவ்ரிவன், பாய்.